ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேர் பின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்திருக்கேன். லக்ஷ்மி காயின்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் போர்ஷனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். B7000 க்ளூ தான் எடுத்திருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு யூபின்னை இதில் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். யூபின்னை ஸ்டிக் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். இதுக்கப்புறமா இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திரும்பியும் நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். 8K ஐ ஷேப் ஸ்டோன் தான் நான் எடுத்திருக்கேன். இதை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ஒரு ஸ்டிக் பண்ணியாச்சு. கீழே கொஞ்சம் போர்ஷன் தெரியும். இதில் மூன் ஷேப் க்ரீன் கலர் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா திரும்பவும் இது லேயர் ஒர்க்கு பண்ண போகிறோம். அதனால் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்பியும் ஸ்டோனை ஸ்டிக் பண்ண போகிறேன். ரெண்டு சைட்லேயும் ஸ்டோன்ஸ் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ லோட்டஸ் ஃப்ளவர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு ஒன்று. இப்போ மிடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஜர்க்கன் ஸ்டோன் எடுத்து ஒட்ட போகிறேன். ஒயிட் கலர் ஜர்க்கன் ஸ்டோன் ஒட்டுறேன் நான். உங்களுக்கு 3mm ஸ்டோன் ஏதாவது கலர் கிரீன் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஸ்மால் சைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கவுண்டிங் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 எடுத்து இந்த மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 1 inch MDF போர்டு எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிளேயர் வச்சு இதில் ஹோல் போட்டுறேன். இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு திரும்ப யூபின்னை தான் இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த யூபின் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு கலரில் இருக்குது. நான் பிளாக் தான் எடுத்திருக்கேன். இது பெண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆக வச்சிடலாம். அப்போ தான் ஸ்டோன்ஸ் வைக்கும்போது மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இதில் திரும்பியும் நான் க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சேம் ஸ்டோனு தான் 8K ஐ ஷேப் தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். இப்போது திரும்ப ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக எடுத்து க்ளூ பென் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நான் கையிலே தான் பண்ணுவேன். அதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா க்ளூ கையெல்லாம் ஸ்டிக் ஆகும்போது திரும்ப அடுத்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். க்ளூ பென் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட் ஒர்க்காக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸையுமே அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். வைக்கும்போது கரெக்டாக மூவ் ஆக தான் செய்யும். நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் லேயர் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் லேயர் கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சுன்னா அடுத்து வர்றது பர்ஃபெக்டாக இருக்காது. எப்போவுமே நம்ம ஒர்க்கு நீட் ஒர்க்காக இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நீட்டாக தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் லேயருக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி கரெக்டான பொசிஷனில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிக் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். க்ளூ ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப க்ளூ போட்டுக்கணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த லேயர் இன்னொரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இன்னொரு லேயர் பண்ணிடலாம். இன்னொரு லேயர் பார்த்திங்கன்னா நான் 8K க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஐ ஷேப் ஸ்டோன். சேம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மிடில் க்ரீன் பிங்க் இருக்கிறதுனால நான் மிடில் க்ரீன் கலர் வைக்கிறேன். எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மிடில் ஒரு ஜர்க்கன் ஸ்டோன் வச்சுக்கிறேன். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறேன். அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு மிடில் ஜர்க்கன் ஸ்டோன் வைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஒயிட் வச்சா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும்னு தோணுச்சு. அதனால் நான் ஒயிட் வைக்கிறேன். வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக
ஹேர் பின் வந்து ரெடி ஆயிருச்சு. ஹேர் பின், ஹேர் ப்ரூச் இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கும் வேணும்னா இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.